பெற்றோர்களே மற்றும் என் நண்பர்களே, இன்று நான் பேசப் போவது பசுமை பாரம்பரியம் என்ற தலைப்பு. பசுமை என்பது இயற்கையின் அழகு, அது மட்டுமல்ல நம் உயிரின் ஆதாரம். மரங்கள், பசுமையான நிலங்கள், நதி, பறவைகள் இவையெல்லாம் நாம் சுவாசிக்க தூய ஹவாவும், வாழ தண்ணீரும், சாப்பிட உணவுகளும் தருகின்றன. அதேபோல் பாரம்பரியம் என்பது நம்முடைய மூதாதையர்கள் பாட்டு செல்வம், நம்மொழி, கலை ஒழுக்கம், சடங்குகள் இவையெல்லாம் நம்முடைய அடையாளம். இன்று பசுமை பாரம்பரியம் இரண்டு குறைந்து வருகின்றன. மரங்கள் நாசமாகின்றன, பழைய பழக்கங்கள் மறக்கப்படுகின்றன. இது நம்மால் தடுக்க வேண்டிய ஒன்று. பாரம்பரிய விழாக்கள் கலந்து கொண்டு நம் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். மரங்கள் நட்டு பசுமையை காக்க வேண்டும். முடிவில் பசுமை பாரம்பரியம் இரு முக்கியத்துவங்கள். அவற்றை ஒவ்வொருவரும் பாதுகாப்பது நமது கடமை. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கலை நிகழ்ச்சி நடக்க போதுங்க. அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இன்றைக்கி என் பொண்ணு பேச்சு போட்டி பசுமையும் பாரம்பரியம் பற்றி பேசணும்னு சொன்னாங்க. ஸ்கூலில் பேசலான்னு சொன்னாங்க. ஆனால் நான் பார்க்கல. ஸோ அதனால் இப்போது நான் என் பொண்ணு பேசினா நானும் பார்த்தேன். நீங்களும் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க. பாய்.